இங்க ஜெயஸ்ரீ வீட்டுக்கு வந்ததுமே கழுத்துல இருக்கிற நெக் பேண்டை பார்த்து அவங்க அம்மா பதறி போறாங்க. என்ன பாப்பா ஆச்சு, என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜெயஸ்ரீயும் ஒன்றும் இல்லைம்மா, சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செஞ்சதுனால வந்த கழுத்து வலி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. வீட்டில் யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ கேட்க, எல்லாருமே வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. ரூமுக்கு போன ஜெயஸ்ரீயும் மனோஜ் கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிரியனுக்கு மெசேஜையும் தட்டி விடுறா. கட் பண்ணா எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது மீரா வந்து கழுத்து வலிக்கு ஸ்ப்ரே அடிச்சா சரியாயிடும், பேண்டை கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாப்பிட்ற இடத்துல இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ எஸ்கேப் ஆகுறான். அப்போ அங்கே இருக்கிற ஹரிணி, கூப்பிட்டா கூட வரமாட்டேன், இப்போ என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜெயஸ்ரீயும் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், பெங்களூர் கிளைமேட் பிளேசஸ் எல்லாம் செட் ஆகலை, நீங்கள் மட்டும் அப்பா அம்மா கூட இருப்பீங்க, நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அப்பாவும் அம்மாவும் பாசமலையை புழிஞ்சு தள்ளுறாங்க. உன் இஷ்டத்துக்காக தான் பெங்களூர் அனுப்புனேன், நீ இங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. இப்போ சீன் கட் பண்ணா சித்து அவங்க அம்மா பேச்சு. அடுத்து சித்துவும் நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹரிணி பொசசிவ் வர வைக்கணும்னா ஒரு அழகான பொண்ணை உனக்கு பிஏவா ஆக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா தராங்க. மறுநாள் ஆஃபீஸில் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு டேலண்டான ஃபீமேல் பிஏ வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹரி சொல்கிறான். ஹரிணி எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எனக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி விடுறாங்க ஹீரோ. அப்புறம் ஒரு பவுலில் 3 பேரோட பேரை எழுதி போட்டு ஹரிணியை எடுக்க சொல்கிறான். அதில் ரோஷினியின் பேர் வர அவள் ஹாப்பியாகி, சார் அப்போ நான் உங்கள் கேபினுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சித்துவும் உங்கள் சின்சியாரிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போல் தெரியுதுங்க. அதே மாதிரி இங்கே வீட்டில் அம்மா ஜெயஸ்ரீ கிட்ட கல்யாண பேச்சு எடுக்க, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உனக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, அவங்களுக்கு பண்ணி வைங்க, என்ன ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க, இதுக்கு தான் நான் ஊருக்கே வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போகிறாங்க. அம்மாவும் கண் கலங்கி நிற்க தம்பி ஜக்கு வந்து கேட்குறான். அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து ஜெயஸ்ரீ அவள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹரிணி சார்ஜர் எடுக்க ரூமுக்கு வரா. ஜெயஸ்ரீ ஃபோனில் என்னது மும்பைக்கு வரணுமா, வீட்டில் பெங்களூருக்கே கஷ்டப்பட்டு தான் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மழுப்பி பேசுகிறான். அதனால் ஹரிணிக்கு டவுட் வந்துருச்சுங்க. உடனே நெட்டில் பார்த்து அவள் வேலை செஞ்ச கம்பெனிக்கு கால் பண்ணுறான். மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் இல்லை மேம், யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜெயஸ்ரீ கிட்ட பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹரிணிக்கு வந்து டவுட் வந்துருச்சு. இந்த மாதிரி இவ போய் சொல்லிட்டு வந்திருக்காளே, அப்போ உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரூமுக்கு வரா. அங்கே ஜெயஸ்ரீ நெக் பேண்டை கழட்டி வச்சிருக்க கழுத்தில் இருக்க தழும்பை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஹரிணி. என்னது இடி தழும்பு, எதுக்கு மும்பைன்னு போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜெயஸ்ரீ ஹரிணியை தனியாக கூப்பிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். லவ் ஃபெயிலியர்னா சாகணுமா, எங்களை பற்றி யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி ஹரிணி கேட்கும்போது அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. கட் பண்ணால் கடையை காட்டுறாங்கங்க. ஒரு பையன் லஞ்ச் பேக் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இன்னொரு மொபைலில் இருந்து ஒருத்தங்க வீடியோ கால் பண்ணுறாங்க. அது யாருன்னா நம்ம சண்முக சுந்தரத்தோட 2வது ஒய்ஃப். சாப்பாடு வந்துருச்சா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீட்டில் சாம்பார் சாதம் தான் வச்சுருப்பாங்க, அதான் உங்களுக்காக நான் சிக்கன் சமைச்சு அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாவும் குஷியாகி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு சாப்பாட்டை பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இதே நேரத்தில் அம்மாவும் யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு அப்பாவை பார்க்க கடைக்கு வராங்க. அப்பாவும் மொபைலில் பேசிக்கிட்டு சாப்பிட்றத கவனிக்காமல் அப்படியே சாப்பிட்றாருங்க. அம்மா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்க. இதுதான் இந்த வாரத்தோட 4 எபிசோடு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, இவர் உண்மையிலே மாட்டிப்பாரா அப்படிங்கிறத தாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும்.